பாரதிய ஜனதா கட்சி இதை எதிர்க்கவில்லை என்றால் தான் அது செய்தி. இதை அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பது இயல்பான ஒன்று. தமிழிசை தன்னை பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக கருதி கொண்டு எதிர்க்கலாம். தமிழிசையை நாளைக்கு அவங்க கழிச்சு விட்டுருவாங்க. ஆனால் தமிழிசை போன்றவர்கள் இன்னும் அந்த உண்மையை உணரவில்லை. இந்த சாதிக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்வதுதானே என்றால், சட்டம் வருவதில் ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் இருக்கிற சட்டத்தை வைத்தே தண்டிக்க முடியும். நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்போ வந்துருச்சு? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் எத்தனை பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டவர்களில் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எனவே சட்டத்தை கடுமையாக அதை நடத்துவது என்பதுதான். இதுல இரண்டாவது செய்தி என்னன்னா, இந்த ஜாதி என்பதே வருணத்திலிருந்து வந்தது தானே. வருணத்திலிருந்து ஜாதி, ஜாதியிலிருந்து உச்சாதி, உச்சாதியிலிருந்து கிடைச்சாதி, மொத்தம் 6000 ஜாதிகளுக்கு மேல் இந்தியாவில் இருக்கிறது. அடித்தளம் வருணம் தான். அந்த வருணத்தின் அடிப்படையில் தான் ராமர் அந்த கொலையை செய்தார். அது கொலை, அது தண்டனை அல்ல, கொலை தான். அந்த கொலையை மிக சரியாக வன்னி அரசு சுட்டி காட்டுகிறார். வன்னி அரசு சரியாக இருக்கிறார், தமிழிசை சரியாக வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனவே தமிழிசை அவர்கள் தன்னை உணரவில்லை. தான் பிறந்த சமூகம் எல்லோருக்கும் ஒரு சாதி முத்திரை விரும்பினாலும் விரும்பாவில்லை என்றாலும் இருக்கிறது. அந்த சமூகத்தினர் நடத்திய போராட்டங்களை தமிழிசை படிக்கவில்லை. தமிழிசை அவர்களுக்கு இந்த கனிவோடு நான் சொல்லுகிற செய்தி, முதலாக கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர்கள் 1797 யார் என்று தமிழிசையை பார்க்க சொல்லுங்கள். சுயமரியாதை இயக்கம் நடத்திய கோயில் நுழைவு போராட்டம் 1926 30 வரை. மதுரையில் வைத்தியநாதையர் அழைத்து கொண்டு போனது 39. எல்லாவற்றுக்கும் முன்னால் 1897 கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்திய சமூகத்தில் பிறந்த தமிழிசை அந்த வரலாற்றை அறிந்திருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை வன்னி அரசுக்கு ஆதரவாக தமிழிசை அவர்கள் பேசவில்லை என்றாலும் எதிர்த்து பேசாமல் இருந்திருக்க வேண்டும். அது அவர் இருக்கிற கட்சிக்கு அது வாய்ப்பு இல்லை. எனவே அவர்